ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட் 2025 கேட்ட ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் தான். யூனிட் 3 ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இதில் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 10 கேள்விகள், சிலபஸில் கேட்ட மாதிரியே 10 கேள்விகள் இதில் கேட்டிருக்காங்க. நாங்கள் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். எந்தெந்த புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்கிலேருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்பெக்ட்ரம் புக்கிலேருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அவுட் சோர்ஸ்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். த மெட்ராஸ் மகாஜன சபா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1884. சென்னை மாகாண சபை எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1884. இது தேசிய மறுமலர்ச்சி அந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. சோர்ஸ் வந்துட்டு 10th சமூக அறிவியல் புக்கு 9வது பாடத்தில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அதில் கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா சென்னை மாகாண சபை 1884 மே 16 எம் வீர ராகவாச்சாரி, பி ஆனந்தச்சார்லு, பி ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட இவ்வமைப்பின் முதல் தலைவராக பி ரங்கையா பொறுப்பேற்றார். பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி எடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு இந்திய பத்திரிகை சட்டம் 1910. அடுத்தது இந்திய பாதுகாப்பு சட்டம். அடுத்தது ரவுலட் சட்டம் 1919. கிலாஃபத் குழு பம்பாயில் நடைபெற்றது 1920. 2, 3, 1, 4 அப்படின்னா ஆப்ஷன் டி. இது ஸ்கூல் புக்கில் சில கண்டென்ட் இருக்குங்க, சில வருஷம் கொடுத்துருக்காங்க. அது 12th புக் வரலாறுல அழகு 2ல் பார்த்தோம்னா தீவிரவாத தேசியவாதத்தின் எழுச்சி, அதில் ரவுலட் சட்டம் 1919ன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இந்திய பத்திரிகை சட்டம் 1910. A more fundamental change in the structure of Indian society and the rural economy of the country was brought by the permanent settlement introduced by Cornwallis. கார்ன்வாலிஸால் அறிமுகப்படுத்தப்பட்ட நிரந்தர நிலவரி திட்டம் இந்திய சமுதாயத்தில் ஊரக பொருளாதாரத்தின் அடிப்படையான பல மாற்றங்களை கொண்டு வந்தது. இது சரி. அடுத்தது இத்திட்டம் பழைய கிராமிய சமுதாயம் சொத்துரிமையில் மாற்றம், புதிய சமுதாய வகுப்பினையும் அளித்தது. தி செட்டில்மெண்ட் destroyed the old village community, changed the ப்ராப்பர்ட்டி ரிலேஷன்ஸ், கிரியேட் நியூ சோஷியல் கிளாஸஸ். கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். இதுதான் இந்திய பண்பாடு அதில் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த டைரெக்டாக ஸ்கூல் புக்கில் இல்லை, பட்டு 8th சமூக அறிவியலில் அழகு 3ல் கிராம சமூகம் வாழ்க்கை முறையும் அந்த பாடத்தில் நிலையான நிலவரி திட்டம் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. கார்ன்வாலிஸ் பிரபு தலைமை ஆளுநராக பிறகு இத்திட்டத்தை 10 ஆண்டு நில வருவாய் திட்டமாக 1793 மாற்றினார். இத்திட்டம் நிலையான நில வருவாய் திட்டமாகும். இது இந்த நிலையான நில வருவாய் திட்டத்தின் சில கூறுகள்லாம் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தோம்னாவே நமக்கு இது என்ன கான்செப்ட்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரியும். 8th புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது த தியோசபிக்கல் சொசைட்டி வாஸ் ஒரிஜினலி ஃபவுண்டட் இன் நியூயார்க் பை மேடம் ஹெச்பி பிளவட்ஸ்கி அண்ட் ஹெச்பி ஆல்காட். இட் வாஸ் டிரான்ஸ்ஃபர்ட் த ஹெட் குவார்ட்டர்ஸ் டு அடையார், மெட்ராஸ். மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி மற்றும் ஹெச்எஸ் ஹோக்கட் அவர்களால் நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்ட பிரம்மஞான சபையின் தலைமையகம் எங்கு மாற்றப்பட்டுள்ளதுன்னா அடையார், மதராஸில் மாற்றிட்டாங்க. இது வந்துட்டு தேசிய மறுமலர்ச்சி அது கீழே 10th சமூக அறிவியல் புக்கில் அழகு 5 சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அந்த டாபிக் கீழே வரும். ஏன்னா பிரம்மஞான சபை மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை 1875 அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. இவ்வமைப்பு பின்னர் 1886 இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றுள் கிருஷ்ணதேவராயரை பற்றி சரியான கூற்று. ஆமுக் மல்யதா கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்டது, அது கரெக்டு. அடுத்தது கிருஷ்ணதேவராயர் போர்ச்சுகீசியரோடு சுமூக உறவை மேற்கொண்டிருந்தார், இதுவும் கரெக்டு. அப்பாஜி சாலோதிம்மர் அவரின் புதல்வர் ஆவார், இது தவறு. கிருஷ்ணதேவராயர் ஒரு வைணவர், இது கரெக்டு. ஆப்ஷன் சி. இதுவும் ஸ்கூல் புக்கில் டைரெக்டாக கொடுக்கலைங்க. விஜயநகர பேரரசு அந்த சிலபஸில் வரும். 11th வரலாறு புக்கில் பார்த்தோம்னா பாடம் 12 பாமினி மற்றும் விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயர் போர்ச்சுகீசியர் விஜயநகருக்கு இராணுவ உதவிகளை செய்தனர். மேலும் பத்கல் என்னும் இடத்தில் கோட்டை கட்டிக்கொள்ளும் உரிமையை பெற்றனர். இவங்க வந்துட்டு சுமூக உறவை மெயின்டைன் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. அடுத்தது இது அப்படியே சில ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஆமுக் மால்யதா ஆண்டாளின் கதை என்னும் நூலை இயற்றியுள்ளார், இது நமக்கு தெரிஞ்சது. அடுத்தது வைணவர்ன்றது டைரெக்டாக கொடுக்கல. சிதம்பரம் இடங்களில் உள்ள சைவ வைணவ கோயில்களுக்கு பெருமளவில் கொடையளித்தார், அந்த கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இளவரசர் ஷாவிடம் செல்வாக்கு செலுத்திய பெண்ணின் பெயரை குறிப்பிடுக. லால் குன்வர். இது முகலாயர்கள் அந்த டாபிக் கீழே வரும். ஜெகந்தர் ஷாவுக்கு பல மனைவிகள் இருந்தனர், குறிப்பாக லால் குன்வர்
அவர்களுக்கு அவர் இம்தியாஸ் மஹால் அரண்மனையின் சிறப்புமிக்கவர் என்ற பட்டத்தை வழங்கினார். லால் குன்வர் ஒரு முன்னாள் நடனப் பெண். அவர் பேரரசர் மீது குறிப்பிடத்தக்க செல்வாக்கை பெற்றிருந்தார். அடுத்தது, choose the right answer among the type of which of the following statements true about the Brihat Samhita. பிரஹாத் சம்ஹிதா பற்றி உண்மையான கூற்றுகள். 20 வகையான கற்கள் மற்றும் அவற்றின் நிறத்தினை விவரிக்கிறது. இது கரெக்டு. இவை வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு பற்றி படிப்பதற்கு உதவுகிறது. இதுவும் கரெக்டு. இது தப்பு. பொருளாதார வளத்தை பற்றி இது குறிப்பிடாது. ஸ்கூல் புக்கில் இதுவும் டைரெக்டாக கொடுக்கல, பட் அந்த நூல் பற்றி கொடுத்துருக்காங்க. வராக மிகிராஸ் பிரிகட் சம்ஹிதா இஸ் an encyclopedia of astronomy, physical geography, botany and natural history. அடுத்தது காரணம் கூற்று வகை. சிந்து நாகரிகம் என்பது மேற்கு ஆசியாவில் காணப்படும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முந்தைய முத்திரிகள் ஆகும். சிந்து நாகரிகம் ஒரு சரியான வெண்கல யுகத்தை குறிக்கவில்லை. இது வெண்கல யுகம் தான், பிரான்ஸ் ஏஜ் தான். சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா, சிந்து வெளியில் குடியேறிய மக்கள் செம்பு காலத்தில் பெரும் பக்குவம் அடைந்த ஒரு முதிர்ச்சியடைந்த வாழ்க்கையை அடைந்தனர். இது அந்த ஸ்டேட்மெண்ட் கான்ட்ரவர்சியாக இருக்குது, அதனால் அது தப்பு. ரீசன் தவறு, ஏ சரி. அடுத்தது பொறுத்துக. கீழ் கொடுக்கும் இது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷன், அது கரெக்டு. சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ் வரும், அதனால் அது தவறு. அது ஹெச்பி பிளவாட்ஸ்கி தாஸ் எஃபிகல் சொசைட்டி வரும், இதுவும் தவறு. அது சையத் அகமது கான் முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி, இது கரெக்டாக. அதனால் 2 and 3 தவறு. இது ஸ்கூல் புக்கில் இருக்குது, 10th புக்கில் அழகு 5 சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அந்த டாப்பிக்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா, சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம், பிரம்மஞான சபை மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட், ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார். அடுத்தது, இல்துமிஸ் தனது தலைநகரை விட்டு வெளியேறும் போதெல்லாம் ரஷ்யா சுல்தானை டெல்லி விவகாரங்களுக்கு பொறுப்பாளராக ஆக்குவார். இல்துமிஸ் இறந்த பிறகு அவரது வாரிசாக அரியணை ஏறினார் மற்றும் தெற்காசியாவின் முதல் பெண் ஆட்சியாளரானார். இரண்டுமே கரெக்டு. கூற்று காரணம் சரி. ஆனால் இது வந்துட்டு சரியான விளக்கம் அல்லன்னு கொடுத்துருங்க. பாருங்கள், பொதுவாக நம்ம வந்துட்டு சரியான விளக்கம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் போடுவோம். பட் இது சரியான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஏன்னா 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்துட்டு லூசன் புக்கிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். லூசன் ஜிகே புக்கிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் சுல்தானா பற்றி. ஸோ இல்துமிஸ் had nominated his daughter Rashia as the successor. The nobles placed Rakuddin Firuz on the throne. However, Russia got rid of Rakuddin and ascended the throne. She was the first and only Muslim lady who ever ruled India. அவ்வளோதாங்க. இதில் 10 கொஷின் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.